ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்குடி. நிறுத்துடி. நிறுத்து. பிரேக் பிடிக்கலன்னு சொல்றேன், எப்படிமா நிறுத்த முடியும்? அம்மா, அப்பா, கண்மணி, அம்மா, என்னால முடியலம்மா. உடம்பெல்லாம் கொண்டாங்கல. வலிக்குதுடி. கண்மணி, என்ன ஆச்சுமா? அந்த ராசாத்திய காலி பண்ண பிளான் போட்டியா இல்ல என்ன கொல்ல பிளான் போட்டியா? இப்படி வந்து மரத்துல மோதிட்டேடி. சாரிம்மா, உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா என்ன? சேதாரம் ஜாஸ்திதான், என்ன பண்றது? உன்னை பெத்ததுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இவங்க என்னடி சரியான டயத்துக்கு வந்து நிக்கிறாங்க? தப்பா இருக்கு. அம்மா, என்ன ஆக்சிடென்ட் ஆச்சா? வண்டியை பார்த்து ஓட்ட வேணா? அதானே. அதை விடு, நீ எங்க இங்க? இவன் தாம்மா உங்களை பார்க்கணும்னு இந்த ரோடு வழியா கூட்டு வந்தான். வந்து பார்த்தா நீங்க ஆக்சிடென்ட் ஆகி நிக்கிறீங்க. யோ, என்ன விஷயம்னு சொல்லு. சொல்றேம்மா, முதல்ல நீங்க கொடுத்த காசை வாங்கிக்கோங்க. எதுக்கு யா காசை இப்போ திருப்பி கொடுக்கற? அதான் சொன்ன மாதிரி ராசாத்தி கார் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுட்டல்ல. வர வழியில தான் நாங்க பார்த்தோமே, ராசாத்தி கார் மரத்துல முட்டி மோதி நின்னுச்சு. என்னது, மரத்துல முட்டி நின்னுச்சா? நாங்க வர வழியில பார்த்தோமா, சின்ன டேமேஜ் கூட இல்லாம கார் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதான் நானும் புரியாம இவன் கிட்ட கேட்டேன். இவன் சிரிச்சே மழுப்பிட்டான். யோ மெக்கானிக், என்னையா பண்ணி தொலைச்ச? இருங்க, ஒவ்வொன்னா சொல்றேன். இப்ப காசு எதுக்கு திருப்பி கொடுத்தோன்னா, உங்க கார் பிரேக் ஒயரே கட் பண்ணிட்டு உங்ககிட்டே காசு வாங்கினா நல்லா இருக்காதுல்ல, அதுதான். என்னது, எங்க கார் பிரேக்க கட் பண்ணி விட்டியா? யோ, காரை மாத்தி தெரியாம பண்ணிட்டியா? இல்ல, தெரிஞ்சே தான் பண்ணேன். யோ, உன்னை நான் ராசாத்தி கார் பிரேக் வயரை தானே கட் பண்ண சொன்னேன். நீங்க சொன்னீங்க, ஆனா நான் செய்யல. ஏன் தெரியுமா? ராசாத்தி மேடம் ரொம்ப நல்லவங்க. அவங்க சேர்மனா வந்த பின்னாடி தான் நம்ம ஊருக்கு நல்லது நடக்குது. தப்பு செய்யறவன்லாம் பயந்துகிட்டு இருக்கான். அந்த மாதிரி நல்லவங்கள அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்க நீங்க பிளான் பண்ணீங்க. அதான் நான் உங்க திட்டத்தை உங்களுக்கே திருப்பி செஞ்சு விட்டேன். எப்படி இருக்கு? இனிமேலாவது ராசாத்தி மேடம் மாதிரி நல்லவங்களுக்கு கெடுதல் பண்ணாம இருங்க. இல்லைன்னா விளைவுகள் உங்களுக்கு விபரீதமா இருக்கும். ஏண்டா, இதுக்கு எதுக்குடா காசை வாங்கிட்டு சரின்னு சொன்ன? அப்பவே முடியாதுன்னு சொல்லி காசை திருப்பி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. போயிருந்தா வேற யாராவது ஒரு ஆளை வச்சு ராசாத்தி மேடத்துக்கு ஆபத்து உண்டு பண்ணிருப்பீங்க. அதுதான் காசை வாங்குற மாதிரி வாங்கிட்டு உங்களுக்கே ஆப்பு வச்சேன். எப்படி ஆப்பு வலிக்குதா? இனியாவது நல்லவங்களா திருந்தி வாழுங்க. என்னடி இப்படி வரவன் போறவெல்லாம் நமக்கு ஆப்பு வச்சுட்டு போறான்?
யோ ராமலிங்கம், நீ கூட்டிட்டு வந்த ஆள் தானே? ஆமாமா. ஆனா அவன் தொழில் நேர்மையை பாத்தீங்களா? செய்யாத வேலைக்கு காசு வாங்க கூடாதுன்னு திரும்ப கொடுத்துட்டு போறான் பாருங்க. ரொம்ப நல்லவனா இருக்கான்ல. மரியாதையா ஓடி போயிரு. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன். உன்ன ஐயோ அம்மா. டேய், சீ. ஏய் கண்மணி, அவனை விடு. எப்படியாவது இந்த காரை சரி பண்ணி எடுக்கிறதுக்கு வழி பண்ணு. காரை விடுமா. இந்த ராசாத்தி இதுல இருந்தும் தப்பிச்சிட்டாளே. மாமா, இது நல்ல இடமா இருக்கு. இங்க ஒரு சமுதாய கூடத்தை கட்டி எக்ஸசைஸ் பண்றதுக்கான மெட்டீரியல் எல்லாம் வாங்கி போட்டோம்னா நம்ம ஊர் பசங்க ஸ்போர்ட்ஸ்ல நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. நல்ல யோசனை தான். ஆனா அதுக்கு பணம் நிறைய தேவைப்படுமே. கலெக்டர் கிட்ட பேசி அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். பண்ணலாம். நல்ல யோசனை தான். சரிப்பா, போலாம். ஏ புனிதா, என்ன இது? கேசரியும் வடையுமா? எதுக்கு? எப்படியோ இன்னைக்கும் கோவிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு உன் பேத்திய பார்க்க போக தானே போற. அப்படி போனா அத்தை நான் செஞ்சு கொடுத்தேன்னு ரோஜா கிட்ட சொல்லி கொடு. அடி வாயாடி கழுத, வர வர உனக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு. உன்ன ஏய் ஏய் நில்லடி நில்லடினா எங்கடி ஓடுற? என்னையே கிண்டல் பண்ணிட்டு நீ நில்லடி. அடி வாங்க போறேன். இல்ல நான் வந்து சொல்லிடுவேன். ஏய் ஏய் நில்லடின்ற. எங்கடி ஓடிட்டு இருக்க? தம்பி, இப்பெல்லாம் நம்ம வீட்டுல பாத்தி இவ்வளவு நாளாச்சுப்பா. ஆமாண்ணே, இப்பதான் வீடே கலகலன்னு இருக்கு. ஆமா தம்பி. நில்லு. ஏய் அவங்க என்ன அடிக்க வராங்க பாருங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. ஏய் மரகதம், என்னது சின்ன பிள்ளை மாதிரி இப்பயே இவளை அடிக்க துரத்துற? நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவளுக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. புனிதா, நீ அப்படி அம்மாவை என்னதான் சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்லலப்பா. கேசரியும் வடையும் செஞ்சு கொடுத்து இன்னைக்கும் கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு ரோஜாவை பார்க்க தானே போற. இத அத்தை செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லி குடுமான்னு சொன்ன. அதுக்கு போய் என்ன அடிக்க துரத்துறாங்கப்பா. சரியா தானமா சொல்லிருக்கா? அம்மா, வேணும்னா செந்தூரம் கூட மடிச்சு தரேன். நீ கோவிலுக்கு போனதா சீனை போட்டுட்டு உன் பேத்திய போய் பாத்துட்டு வா போ. ஏய் இத பாரு, சும்மா பேத்தி அது இதுன்னு சொல்லாத. அப்புறம் எப்படி சொல்றதா? நீ என்ன சொன்னாலும் ரோஜா உனக்கு பேத்தி தானே. பேத்திங்கிற பாசத்துல தானே நீ போய் பாத்துட்டு வந்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அந்த குழந்தை ஏங்கிர கூடாதுன்னு ஒரு ஆறுதலுக்காக தான் நான் போய் பாத்துட்டு வந்தேன். இதே சாஜாப்ப எத்தனை தடவை தான் சொல்லுவ? அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த ஊர் உலகமே இந்த குழந்தைய யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு சொன்னல. அதே கேள்வி இப்ப கேட்டா என்ன பண்ணுவ? நானும் தெரியாம தான் கேக்குறேன். இப்படியே பார்க்கு கோவிலும் ரோஜா கூட சுத்திக்கிட்டு இருந்தா பாக்குறவங்க கேட்க மாட்டாங்களா? யாரு இந்த குழந்தை, உனக்கு இந்த குழந்தைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பாங்கல்ல? அப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன பதில் சொல்லுவீங்க? பேசாம ரோஜாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்க நீ. அதுதான் நல்லது. இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் அவளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கலாம். குமரனுக்கும் கூட அவனோட பொண்ணை பார்த்த திருப்தி இருக்கும். தம்பி சொல்றது சரிதானே? எப்படி இருந்தாலும் அது நம்ம பேத்தி தானே. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம். ஒரு நல்ல நாளா பார்த்து ரோஜா நம்ம வீட்டு வாரிசுன்னு சொல்லிடலாம். இல்லங்க, அந்த பேச்சு எடுக்காதீங்க. அது இனிமே சரிப்பட்டு வரவே வராது. அண்ணி, ஏன் நீ சரிப்பட்டு வராது? என்னதான் இருந்தாலும் ரோஜா நம்ம ரத்தம் தானே. குமர அண்ணனோட குழந்தை தானேம்மா.
அக்கா, இதுல யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரோஜாவை இந்த வீட்டு வாரிசா ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துருச்சு. ஒரு அப்பாவா நம்ம குமரனோட ஆசையும் அதுதான். பாவம், அந்த ரோஜா பாப்பாவும் அப்பா அம்மாவை பிரிஞ்சு தனியா எத்தனை நாள் இருப்பா? பேசாம ரோஜாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம்ல. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க தானே நீங்க யோசிக்கிறீங்க? அவங்க கிடக்குறாங்க, விடுங்கக்கா. அவங்களுக்கு பயந்துகிட்டெல்லாம் நம்மளால வாழ முடியாதுக்கா. பேசாம ரோஜாவை நம்ம இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம். மங்க, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பெரிய மனுஷ மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட. இத பாருங்க, நான் போய் அவளை பாக்குறது ஒரு மனிதாபிமானத்துல. அத வச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு ரோஜாவை இந்த வீட்டை வாரிசாக்கிடலாங்கிற நினைப்ப முதல்ல விட்டுடுங்க. எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி விட்டுட முடியாது. அப்புறம் ஊர் உலகம் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கும்? எந்த சூழ்நிலையிலயும் நம்ம பெரிய குடும்பத்து பேருக்கு ஒரு கலங்கம் வரத்துக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இங்க பாருமங்க, இந்த பெரிய குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து இருக்கு. அது உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் புரியாது. என்னதான் இந்த பெரிய வீட்டுக்கு நீ மருமகளா வந்தோம், இத்தனை நாள் குடும்பம் நடத்தியும் உனக்கு இந்த குடும்பத்தோட பாரம்பரியம் அந்தஸ்து எதுவுமே புரிய மாட்டேங்குது மங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ பிறந்த இடம் அப்படி. மரகதம், உனக்கு கொஞ்சமாச்சு ஏதாவது இருக்குதா? நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்ட. பாவம் அங்க அவ மனசு என்ன பாடுபடும். இப்ப அவளுக்கு இந்த மாதிரி உரைக்கிற மாதிரி சொன்னாதான் புரியும். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நாக்குல எப்பவும் விஷத்தை தடவி வச்சிருப்பா போல. இப்படி வார்த்தையை கொட்டிட்டு போறா. பாவம் அங்க. தம்பி, நீ போய் சமாதானப்படுத்துப்பா. சரிண்ணா. மங்க, மங்க கதவு தர. மங்க கதவு தர. மங்க, கதவு தர மங்க. சரி, கொஞ்ச நேரம் அவ தனியா இருக்கட்டும். அவளே அழுது முடிஞ்சு சமாதானம் ஆயிடுவா. சரியாயிடும். சித்தி, கதவை திறங்க சித்தி. சித்தி, கதவை திறங்க சித்தி.
ரசதி கிளம்பலாமா? கிளம்பலாம் மாமா. ஏய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, காலையில இருந்து வலது கண் துடிச்சிட்டே இருக்கு. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி படுது. என்ன சொல்ற ராசாத்தி? கண்ணு துடிக்கிறதுக்குலாமா இவ்வளவு ஃபீல் பண்ணுவ? இல்ல மாமா, எனக்கு முன் அனுபவம் இருக்கு. இந்த மாதிரி வலது கண் துடிச்சா ஏதாவது தப்பா தான் நடக்கும். அதெல்லாம் போக இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒத்துக்க முடியாது. நம்ம முன்னோர்கள் சொன்ன சமிக்கைகள் இது. ஆண்களுக்கு இடது கண் துடிக்க கூடாது, பெண்களுக்கு வலது கண் துடிக்க கூடாது. அப்படி துடிச்சா ஏதாவது பிரச்சனையோ இல்ல அசம்பாவிதமோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படியா சொல்ற? சரி, உன் நம்பிக்கையை எங்க எடுப்பானே. பிரச்சனை இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அங்க ஏதாவது வந்திருக்கான்னு பாப்போம். புனிதாவுக்கு போன் பண்ணி கேக்குறேன். சொல்லுண்ண. புனிதா, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? எல்லாம் நார்மலா தானே போயிட்டு இருக்கு? எப்படி நான் உனக்கு தெரிஞ்சது? புனிதா, என்ன பிரச்சனை? அது முதல்ல சொல்லு. அண்ணி, அது வந்து வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரோஜாவை இந்த வீட்டு வாரிசா ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துருச்சு. ஒரு அப்பாவா நம்ம குமரனோட ஆசையும் அதுதான். பாவம், அந்த ரோஜா பாப்பாவும் அப்பா அம்மாவை பிரிஞ்சு தனியா எத்தனை நாள் இருப்பா? பேசாம ரோஜாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம்ல. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க தானே நீங்க யோசிக்கிறீங்க? அவங்க கிடக்குறாங்க, விடுங்கக்கா. அவங்களுக்கு பயந்துகிட்டெல்லாம் நம்மளால வாழ முடியாதுக்கா. பேசாம ரோஜாவை நம்ம இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம். இத பாருங்க, நான் போய் அவளை பாக்குறது ஒரு மனிதாபிமானத்துல. அத வச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு ரோஜாவை இந்த வீட்டை வாரிசாக்கிடலாங்கிற நினைப்ப முதல்ல விட்டுடுங்க. இங்க பாருமாங்க, இந்த பெரிய குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து இருக்கு. அது உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் புரியாது. நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. காலையில இருந்து வலது கண் துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. புனிதா, நீ அம்மாவை சமாதானப்படுத்திட்டு நானும் ரசத்தையும் உடனே அங்க கிளம்பி வரோம். அண்ணா, சித்திய பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. லேசான ஒரு வருத்தம் தான், மத்தபடி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நான் சித்திய சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க எதுக்காக ஒன்னும் அலைய வேண்டாம். ஏய், என்ன சொல்ற? ஆமாண்ணா, இத பெருசு படுத்த வேண்டாம். நீங்களும் ராசாத்தி அண்ணியும் இங்க வந்தா அம்மா அத வேற தப்பா எடுத்துப்பாங்கண்ணா. நான் என்ன மங்கைய சொல்லிட்டேன், மங்கை இப்படி ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிருக்கான்னு அம்மா கோச்சுக்கிட்டாங்கன்னா அம்மாவை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்ண்ணா. நீ சொல்றதும் சரிதான். புனிதா, மங்காத்திய பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க அண்ணி, இத பத்தி நீங்க கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி புனிதா, நான் போன் வைக்கிறேன். சித்தி, சித்தி.